நாடு 1947 சுதந்திரம் பெற்று அனைத்து மாநிலங்களிலுமே மக்களாட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் துரதிருஷ்டவசமாக 1967 இருந்து மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக 1947 ஆரம்பித்து இன்றைய தினம் வரைக்கும் ஒவ்வொரு முறையும் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. 1967 ஆரம்பிக்கப்பட்ட பொய், உதாரணத்துக்கு அரிசி பற்றி அன்றைய பொய், ஒரு படி நிச்சயம் 3 படி லட்சியம் என்று மக்கள்கிட்ட ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு மக்களை முட்டாளாக்கி ஒவ்வொரு முறையும் பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு இவர்களால் ஆட்சிக்கு வரவே முடியவில்லை. அம்மையார் ஜெயலலிதா வந்த பிறகும் இவங்களால இடையில 5 ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வர முடியும். நீங்க திமுகவினுடைய வரலாறு, தமிழகத்தினுடைய வரலாறு பாத்தீங்கன்னாக்கா, திமுக வேணும்னு மக்கள் விரும்பி என்னைக்குமே வாக்களிச்சது கிடையாது. எம்ஜிஆர் வேணும்னு வாக்களிச்சிருக்காங்க, ஜெயலலிதா வேணும்னு வாக்களிச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல அவங்க மேல, ஜெயலலிதா மேல ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்த காரணத்தினால ஜெயலலிதா வேண்டான்னு வேற வழி இல்லாம திமுகவுக்கு வாக்கு போட்டுதான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது. என்னைக்குமே மக்களுக்கு ஆதரவான நல்ல விஷயங்கள் செய்து திமுக ஆட்சிக்கு வந்ததே இல்லை. இந்த 2021 கூட பல்வேறு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி வச்சுதான் இன்னைக்கு ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பா இன்றைய தினத்துல பார்த்தோம்னாக்கா, தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த அரசியல் கட்சிகளா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய கட்சிகளா எதிராக இருக்கிறதோ, இவருடைய சுயநலத்திற்காக இவர்கள் மீது இருக்கக்கூடிய திருட்டு பழியை மாத்தணுங்கிறதுக்காக, மக்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய முதல்வர்கள், கம்யூனிஸ்டுடைய முதல்வர்கள், பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியுடைய முதல்வர்கள், இவங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு தமிழகத்துக்கு வர வச்சு தொகுதி மறுவரை அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி இன்னைக்கு கூட்டம் போட்டு ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. இதை உத்து பார்க்கணும் தமிழக மக்கள். 67 ஏமாந்த மாதிரி இன்றைய தினம் தமிழக மக்கள் ஏமாற தயாரா இல்லை. இன்னைக்கு எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். உலகம் நம்மளுடைய கையில் இருக்கிற மாதிரி இன்னைக்கு அப்பப்ப சோசியல் மீடியால அனைத்து விஷயங்களுமே தெரிஞ்சிடும். இந்த தினத்துல பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துல 3 விஷயத்தை இவங்க மறைக்கணுங்கிறதுக்காக பொய்யா இந்த தினம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல 1, 1000 கோடி ஊழல் செய்து டாஸ்மாக்ல கொள்ளையடிச்ச விஷயத்தை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக 1. 2வது மும்மொழி கொள்கை, அதாவது தேசிய மொழிக் கொள்கை, அதுல இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பொய்யான விஷயம். அதே போல தொகுதியினுடைய மறுவரை, இதுவரைக்கும் தொகுதியினுடைய மறுவரை எது போல செய்ய போறோம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் இன்னும் விளக்கம் கொடுக்கல. அதற்கு முன்பாகவே இவர்களாக யூகித்து மக்களை ஏமாற்றும் விதமாக தமிழகத்துக்கு, குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு இதுல அநீதி விளைக்கப்படுது அப்படின்னு மக்கள்கிட்ட ஏமாத்தணுங்கிறதுக்காக இன்றைய தினம் செய்திருக்கிறாங்க. ஆனா உண்மையாவே என்ன நடந்துட்டு இருக்குன்னாக்கா, பல ஆயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டுல கொலைகள் நடந்துட்டு இருக்குது. இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த